தமிழகத்தில் 11 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய சோதனை நிறைவடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள், கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு விவகாரம் தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்து இதுவரை 9 நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்களை சேர்த்ததும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதும் என்ஐஏ அதிகாரிகளின் விசாரணையில் அம்பலமானது. இதற்காக உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிலிருந்து பண பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் உள்ள இதே அமைப்பைச் சேர்ந்த பலரோடு தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது. முதல் வழக்கில் கைதான 3 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டது. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை சிட்லப்பாக்கம், வண்டலூர் உள்ளிட்ட 10 இடங்களிலும் கன்னியாகுமரியில் ஒரு இடத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் விரிவான சோதனை நடத்தினர். அங்கிருந்து பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றினர். ஏற்கனவே கைதான ஹமீது ஹுசைன் என்பவர்தான் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்ததும், தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்து வந்ததும் சோதனையின் அடிப்படையில் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.